வாழ்க்கை என்பது வெறும் பிறப்பதும் இறப்பதும் மட்டும்தானா? அல்லது நாம் அறியாத ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலியில் சிக்கி தவிக்கிறோமா? மாணிக்க வாசகர் இந்த உடல் மற்றும் பிறவி பற்றிய ஒரு மாபெரும் ரகசியத்தை உடைத்தார். நம்முடைய புலன்கள் நம்மை எப்படி ஏமாற்றுகின்றன? அந்த மாயையிலிருந்து தப்பிப்பது எப்படி? இதோ சிவபுராணத்தின் ஆழமான 3 வரிகள் உங்கள் வாழ்க்கையை நோக்கும் பார்வையை மாற்றப் போகிறது. முதல் வரி கவனியுங்கள். போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார். இங்கு பொய் என்பது எதை குறிக்கின்றது? நாம் காணும் இந்த உலகம், இந்த உடல், நான் என்கின்ற அகந்தை, இவை அனைத்துமே நிலையற்றவை என்பதால் இவற்றை பொய் என்கின்றார். அந்த பரம்பொருளை இடைவிடாது போற்றி துதிக்கும் பொழுது நமக்குள் இருக்கும் அந்த பொய் மெல்ல மெல்ல அழிகிறது. இருள் விலகி ஒளி வருவது போல பொய் அகலும் பொழுது அங்கே மெய் மட்டுமே எஞ்சுகின்றது. மெய் என்றால் உண்மை, மெய் என்றால் இறைவன். இறைவனை புகழ புகழ நாமே அந்த உண்மையாக மாறிவிடுகின்றோம். அடுத்ததாக மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு வினையை உருவாக்குகிறது. அந்த வினைத்தான் நம்மை மீண்டும் மீண்டும் இந்த பூமிக்கு இழுத்து வருகிறது. ஆனால் மாணிக்க வாசகர் ஒரு அற்புதமான விடுதலையை பற்றி பேசுகின்றார். இறைவனின் அருள் கிடைக்கும் பொழுது நாம் மீண்டும் இந்த பிறவி சுழற்சிக்குள் சிக்க வேண்டிய அவசியமில்லை. மீட்டிங்கு வந்து, அதாவது மீண்டும் இந்த துன்பங்கள் நிறைந்த உலகிற்கு திரும்பாத ஒரு நிலையை, அந்த பிறவா பெருநிலையை சிவபெருமான் நமக்கு அருளுகின்றார். கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே. இந்த உடலை மாணிக்க வாசகர் ஒரு குரம்பை, அதாவது குடிசை என்கின்றார். அதுவும் எப்படிப்பட்ட குடிசை? கள்ள புலக்குரம்பை. நம்மை ஏமாற்றும் 5 புலன்கள் வாழும் ஒரு வீடு. கண்கள் அழகை காட்டி மயக்கும், காதுகள் புகழ்ச்சியை கேட்டு ஏங்கும். இந்த புலன்கள் நம்மை பொய்களில் கட்டி போட்டு வைத்திருக்கின்றன. இந்த கட்டுக்களை அவிழ்த்து எறிய நம்மால் முடியாது. நம் ஆன்மாவை இந்த உடல் என்கின்ற கூண்டிலிருந்து விடுவித்து பேரின்பத்தில் சேர்க்கும் வல்லமை அவனுக்கே உண்டு. இந்த புலன்களின் மாயையை தாண்டி அந்த மெய்ப்பொருளை உணரத் தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம்.